Shalom, everyone, and welcome to a study on the book of Romans. This is lesson 18, but for your note, it will be lesson 8. ஷாலோம். இந்த மாலை வேளை மீண்டுமா எங்களை யாரும் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய 17ஆம் பாகத்தினுடைய பாடமா இருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய குறிப்பில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது 8ஆம் பாடமாய் இருக்கும். Ours is lesson 18. இன்றைக்கு 18வது பாடமாய் இருக்கும். Now, the main outline of the book of Romans, hope you have memorized, can be seen in three sections. ரோமர் புஸ்தகத்தினுடைய இந்த பகுதிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க என்று சொல்லி நம்புகிறோம். இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நிருபத்தை நாம் கவனிக்க முடியும். The first segment, chapters 1 to 8, is theological. முதல் பாகத்தை பார்க்கும் பொழுது 1 to 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இது இறையியல் அடிப்படையில் இருக்கும். 1, 2, and 3, Paul talks about the problem with mankind, even a problem with the entire universe. The problem with mankind is sin. 1, 2, 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனோடும் அதே சமயத்துல இப்பிரபஞ்சத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது பிரச்சனை என்னவென்று சொன்னால் பாவம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Then chapters 4 and 5, Paul talks about the solution, justification. பின்பு 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரம் வரும் பொழுது அதனுடைய தீர்வை குறித்து அவர் பேசுவார். அதுதான் நியாயப்படுத்தல் என்று சொல்லி அவர் சொல்லுவார். Then chapters 6, 7, and 8, the third part is on sanctification. How, now that we are justified, how can we live that? பின்பு 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது பவுலடிகள் பார்க்கும் பொழுது நாம் நியாயப்படுத்தப்பட்ட நாம் இப்பொழுது எப்படி ஒரு பரிசுத்தமான ஜீவித்தை வாழ முடியும் என்று சொன்னால் சுத்திகரிப்பின் வழியாக வாழ முடியும் என்று சொல்லி 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து பேசுவார். Growing in Christ likeness, growing in holiness is called sanctification. கிறிஸ்துவின் சாயலாக நாம் வளர்வதும் கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தில் நாம் வளர்வதும் அது சுத்திகரிப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. In chapter 6, we have freedom from the power of the Mosaic law. Chapter 7, we have freedom from the power of sin. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசையினுடைய பிரமாணத்துக்கு இனி நாம் கீழ் உட்படுத்தாமல் நாம் அதிலிருந்து ஒரு விடுதலை பெறுகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் என்று சொல்லி அங்க சொல்லி குறிப்பிடப்படுகிறது. So chapter 6 and 7 tells us what we are free from. Chapter 8 tells us what we are free to do. 6, 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நாம் இனி சுயாதீனமாய் எதை நாம் விடுதலையாக செய்ய முடியும் என்று சொல்லி சொல்ல வருகிறது. So in chapter 8, we can live a righteous life because Christ is in me through the Holy Spirit. 8ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது நாம் கிறிஸ்துவை போல சாயலை போல நாம் ஜீவனை தரித்திருக்க முடியும் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறபடியினாலே. So we are now in the last chapter of the first segment, the theological part, and we have done a little bit, we've seen one part in our previous lesson. So today we will continue and finish chapter 8. இறையியல் பகுதியில் வரும் பொழுது நாம் இப்பொழுது அதாவது 3 பகுதியை பிரிச்சிருக்கிற நிலையில் இந்த 3வது பகுதியினோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் பார்க்கும் போது இந்த பகுதியினுடைய பாதியை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு மீதியை பார்த்து இந்த முதல் பகுதியை நாம் முடிக்க போகிறோம். Now chapter 8 verse 1 begins with no condemnation. The last verse ends with no separation. 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது இனி நாம் நியாயத்தீர்க்கப்படுவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லும். பின்பு பார்க்கும் பொழுது பிரிவினை இல்லை என்று சொல்லி அங்கு சொல்லி முடிவடைகிறது. That means it doesn't matter how I live my life, it's okay because there's no condemnation, there's no separation. Now, is that the right conclusion?
இந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது இனி பிரிவில்லை, அதே சமயத்தில் நியாய தீர்ப்பும் இல்லை என்று சொல்லி சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையை இஷ்டத்துக்கென்று வாழலாமா, இதுதான் பொருளா என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்பும் பொழுது Now, that's the way some have concluded. Just as we see in the book of Romans earlier, many things that Paul said was misunderstood and they fell into a wrong conclusion. Paul had to correct those wrong conclusions. சிலவரை பார்க்கும் பொழுது இப்படித்தான் தவறான முடிவுக்குள் வந்திருக்கிறார்கள். பவுலடிகள் சொல்லுகிற காரியத்தை வைத்து பார்க்கும் பொழுது அநேகர் இப்படியாக தவறான சிந்தனைக்குள்ளும் தவறான பார்வைக்குள்ளும் அல்லது நோக்கத்துக்குள்ளும் இந்த காரியத்தை புரிந்துணர்வு வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தான் பவுலடிகள் இந்த காரியத்தை சரிப்படுத்த வேண்டிய நிலைமையா இருக்கிறது. Now, if that means, or as people say, doesn't matter how we live our lives, don't worry, it's all settled, because no condemnation and no separation. But that conclusion will contradict the rest of the scriptures. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதே சமயத்துல பிரிவினை இல்லை என்று சொல்லும் பொழுது, அதாவது எப்படி வேணாலும் நம்ம வாழலாம் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த சொல்லப்பட்ட காரியத்துக்கு அது எதிர்முறையாய்தான் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். I said this in our previous lesson, but I want to remind you that we don't fall into the wrong conclusion some have, that no condemnation, no separation, doesn't matter how we live our lives, or we cannot fall away, because the rest of the scriptures don't agree with that kind of thinking. மீண்டுமா இங்கு ஸ்திரப்படுத்த விரும்புகிறோம். விசேஷமாக இனி ஆக்கினை தீர்ப்பில்லை, பிரிவினை இல்லை என்று சொல்லும் பொழுது நம் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி அதனுடைய பொருள் அல்ல. ஏனென்று சொன்னால் பின்வருமாறான வசனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த காரியத்துக்கு எதிர்முறையாய்த்தான் பேசுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். In fact, Romans 11 itself will not allow that conclusion. ரோமர் 16:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது கூடயும் இந்த முடிவை இந்த வேதாகமும் நமக்கு கொடுக்காது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க முடியும். Let's read it. Romans chapter 11 verse 21 and 22. ரோமர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போமாக. For if God did not spare the natural branches, he will not spare you either. Consider therefore the kindness and sternness of God, sternness to those who fell, but kindness to you, provided that you continue in his kindness. Otherwise, you also will be cut off. சுபாவ கிளையை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களினிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். Look at the condition. Paul is talking to Gentile Christians. இங்க கவனிங்கள், இந்த நிர்பந்தத்தை கொஞ்சம் கவனிங்கள். பவுலடிகளை பார்க்கும் பொழுது புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு அவர் பேசுகிறார். He said, don't become arrogant because God is kind to you. If you continue in that kindness, if not, you can also be cut off from where? From the tree of faith, from the tree of salvation. புறஜாதிகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து பெருமை அடையாதிருங்கள். ஏனென்று சொன்னால் ஒருவேளை பெருமை அடைவார்கள் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு என்னும் மரத்திலிருந்து நீங்களும் துண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையை பவுலடிகள் தொடுக்கிறதை கவனிக்க முடியும். When our conclusion of one passage contradicts other passages, we need to relook at that passage because there are no contradictions. So don't be quick to jump into conclusion if it's going to be against other scriptures. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து விட்டு இன்னொரு பகுதிக்கு வரும் பொழுது நாம் கொண்டிருந்த புரிந்துணர்வுக்கு எதிர்முறையாக இன்னொரு பகுதி காண்பிக்கும் என்று சொன்னால் நாம் மீண்டுமாக ஆரம்பத்தில் வாசித்த பகுதிக்கு சென்று மீண்டும் மறுபரிசீலித்து அதை வாசிப்பது அவசியமாகும். Romans 8:1 is no condemnation is the beginning of our journey. Romans 8, the last verse, no separation is the end of our journey, the destiny of our journey. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்கிற இந்த காரியத்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பயணத்தினுடைய ஆரம்ப கட்டம், துவக்கத்தை குறித்து பேசுகிறது. பின்பு அதே 8ஆம் அதிகாரம் கடைசியில் வரும் பொழுது
இனி பிரிவில்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய பயணத்தின் இலக்கு அல்லது பயணத்தின் முடிவை குறித்து அது பேசுகிறதை பார்க்க முடியும். So don't neglect all the verses in between. That is our journey. If you want to reach the right destiny, make sure we take the right journey. இடையில் காணப்படுகிற வசனத்தை நாம் எப்படியாக விட்டுவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இது நம்முடைய பயணமாய் காணப்படுகிறது. சரியான இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால், சரியான முடிவுக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பயணத்தில் சரியாக தொடர்வது அவசியமாய் காணப்படும். Now we have seen in our previous lesson that not only we are waiting for the Lord to return, not only we are waiting for the redemption of our bodies, creation itself is waiting for the Creator to come back so that it can be liberated from its bondage. கடந்த பாடத்தில் நாம் கவனித்திருக்கிறோம், விசேஷமாக நாம் மீட்கப்படுவோம் என்று சொல்லி இயேசுவர் வந்து நம்மை ரட்சிக்க நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி, சரீரம் மாத்திரமல்ல இந்த சிருஷ்டிப்பும் பிரபஞ்சமும் தேவனுடைய மீட்புக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி வசனத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். We must understand Adam as the representative of God who was to rule over creation. When he sinned, it had cosmic damage, if you like. It affected the entire cosmos. நீங்க நாம் புரிந்திருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், ஆதாமை தேவன் பூமியில வைக்கும்போது தேவனுக்கு பிரதிநிதியாக கொண்டு வந்து வைத்து பூமியை ஆளுகை செய்யும்படியாக அவர் கொடுக்கிறார். ஆனால் ஆதாமுடைய இந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் அந்த உரிமையை இழந்து போனபடியினாலே இந்த முழு பிரபஞ்சமும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When God created everything, it was good. Remember, God created the heavens and the earth. But now if you look at the universe and the earth, it is not very good. What went wrong? Adam's sin had a cosmic effect on the universe and on mankind. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது அதே சமயத்தில் இந்த அண்டாசரசரத்தை படைத்தும் பொழுது அவர் நேர்த்தியாக சிறந்ததாய் படைத்தார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். ஆனாலும் ஆதாம் செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாக பிரபஞ்சமும் மனிதர்களும் முழு அண்டாசரசங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். So creation is waiting for its liberation. Christians are waiting for their redemption, future redemption. What redemption is that? The redemption of our bodies, which will take place when Jesus Christ returns. இந்த பிரபஞ்சமானது இயேசு கிறிஸ்து அதை வந்து விடுவிக்க வேண்டும் அல்லது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறது. அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தின் மீட்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும் பொழுது இந்த காரியம் நடைபெறும். So in verse 23, as we wait for the redemption which is future, in this hope, in verse 24, in this hope we were saved, past tense. So future salvation, past salvation. As I've mentioned many times, salvation is a journey. There's a past effect, a present effect, and a future effect. இப்படியாக நம் ஆண்டவர் வந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக காத்திருக்கிறபடினாலே இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறபடினாலே அநேக தடவை சொல்லுகிறதை போல நம்முடைய ரட்சிப்பானது கடந்த காலத்தையும் குறிக்கிறது, நிகழ்காலத்தையும் குறிக்கிறது, தற்போதைய நிலைமையும் குறிக்கிறது. அதே சமயத்தில் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வரப்போகிற மீட்பை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறது. While we are on this journey, we have someone to help us. இந்த பயணத்தில் நாம் கடந்து போகும் பொழுது நமக்கென்று உதவி செய்யும்படியாக ஒருவர் இருக்கிறார். We have someone in heaven who is interceding, and we have someone on earth or within us who is interceding. பரமண்டத்தில் பார்க்கும் பொழுது பரலோகத்தினிட நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த பூலோகத்தில் நமக்குள்ளாக நின்று பரிந்து பேசுகிற ஒரு நபரும் இருக்கிறார். We have the help of the Holy Spirit. Let's read Romans 8 verses 26 and 27. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். In the same way, the Spirit helps us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit Himself intercedes for us through wordless groans.
And he who searches our hearts know the mind of the Spirit, because the Spirit intercedes for God's people in accordance with the will of God. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். We have the Holy Spirit who is interceding for us. நமக்கு பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். We don't know how to pray exactly, but the Holy Spirit knows the Father and he prays in accordance to the Father's will. நமக்கு எப்படி சரியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தெரியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே பிதாவினுடைய சித்தத்துக்கு ஏற்ப ஜெபம் பண்ண அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஜெபம் செய்வார். Now in verse 26, let's read verse 26 again. 26ஆம் அதிகார வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். In the same way, the Spirit helps us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit himself intercedes for us through wordless groans. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். In our weakness, not what is it referring to? நம்முடைய பலவீனம் என்று சொல்லும் பொழுது எந்த காரியத்தை குறிக்கிறது? I've heard of people saying, when you come back home, you're so tired, you're so weak, then you pray in the Spirit, which means speaking in tongues. So when you're not tired, you don't have to pray in the Spirit. சில பேர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவார்கள் சொன்னால், வேலை விட்டு மிகவும் அசதியாக வரும் பொழுது நீங்கள் அதாவது ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா நமக்கு அசதி இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆவியில ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா? In our weakness, we don't know how to pray according to God's will. நம்முடைய பலவீனத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்மால ஜெபம் பண்ண இயலாது, அல்லது ஜெபம் பண்ண தெரியாது. So what is that weakness? ஆகினாலும் இந்த பலவீனம் என்று சொல்லும் பொழுது என்ன காரியம் அது? When I read Romans chapter 8 from verse 1, there's something that I see and you will see that's being repeated. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாஸ்டர் பார்த்த காரியமும் உண்டு. இதை நாம் வாசிக்கும் பொழுது நாமும் இந்த காரியத்தை கண்டு கொள்ள முடியும். Now we will not read the verses, but I will just read the phrase that you find being repeated, and I'll just give you a sample. Let's start with verse 3. இந்த வசனத்தினுடைய சில வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்படுகிறதை கொஞ்சம் கவனிப்போம். Verse 3, sinful man, sinful nature and sinful man. You find the word sinful nature, verse 3. 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் பாவ சுபாவம் மற்றும் பாவ மனுஷன் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். Verse 4, sinful nature, or depending on your translation, like some translation will use the word flesh. The word flesh represents the nature that we have, the fallen nature. 4ஆம் அதிகார வசனத்தில் வரும் பொழுது பாவ சுபாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். சில மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சரீர மாமிசத்துக்குரிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது மாமிசம் என்று சொல்லும் பொழுது பாவ சுபாவத்தை குறித்து சொல்லுகிறது. Verse 4, sinful nature. 4வது வசனம் பாவ சுபாவம். Just follow through and you'll see the verse 5, sinful nature. திருப்பி 5வது வசனத்தில் வரும்போது பாவ சுபாவம். Verse 6, we have the mind of the sinful man. 6வது வசனத்தில் வரும் பொழுது பாவ மனுஷனுடைய சிந்தை என்று சொல்லி சொல்லப்படும். Verse 7, the sinful mind. 7வது வசனத்துக்கு வரும் பொழுது அசுத்தமான சிந்தை அல்லது பாவத்தின் சிந்தை என்று சொல்லி வாசிக்க முடியும். Verse 8, sinful nature.
Verse 8, sinful nature. 8வது வசனம் பாவ சுபாவம். Verse 9, sinful nature. 9வது வசனம் பாவ சுபாவம். You can see that being repeated. In our weakness must refer to in our sinful nature. The sinful nature's mind is against God, hostile to God, as we read earlier. So in our sinful nature, I don't know how to pray according to God's will. That's where the Holy Spirit helps me in my weakness. நம்முடைய பாவ சுபாவத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு எதிராக இருக்கிறபடினாலே தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்மால் ஜெபம் பண்ண முடியாதது. அதுதான் நம்முடைய பலவீனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. So our weakness is not referring to our physical weakness, our tiredness or limitations. Is referring to our nature. In this fallen nature, we don't know how to pray, but praise God, we have the Holy Spirit. நம்முடைய பலவீனம் என்று சொல்லும் பொழுது இந்த பாவ சுபாவத்தை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தினுடைய சோர்வுகளை குறித்து பேசவில்லை. ஏன்னு சொன்னால் இந்த விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம் கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப ஜெபம் பண்ண தெரியாதபடினாலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வருகிறார். So in our journey, we have the help of the Holy Spirit. One of it is interceding for us according to the Father's will. ஆகினாலே நம்முடைய பயணத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு இப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய துணை அதே சமயத்தில் உதவி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு ஏற்ப அவர் ஜெபம் பண்ணுகிறார். Now Paul is going to give us in verses 28 and 30 our journey of salvation from the past to the present to the future. 28-30 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுலடிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பயணத்தை குறித்து அவர் பேச போகிறார். எதை குறித்து பேச போகிறார் என்று சொன்னால் நம்முடைய கடந்த காலத்தை குறித்து பேச போகிறார், தற்போதைய நிலை அல்லது நிகழ்காலத்தை குறித்து பேச போகிறார், பின்பு வரும் எதிர்காலத்தை குறித்தும் அவர் பேச போகிறார். Now verses 28 to 30 we will read it and I will tell you what theologians call this passage. 28-30 வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். இறையியலாளர்கள் இந்த வசன பகுதியை அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அல்லது அழைப்பார்கள் என்று சொல்லி நான் பின்பு சொல்றேன். Okay, let's read it, verses 28 to 30. And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. For those God foreknew, he also predestined to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brothers and sisters. And those he predestined, he also called. Those he called, he also justified. Those he justified, he also glorified. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். Those God foreknew, he predestined. So foreknowledge and then predestination. யாரெல்லாம் தேவன் முன் குறித்திருக்கிறார்களோ இங்கே பார்க்கும் பொழுது அவர்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். முன் அறிந்தார், then முன் குறித்தார். Those he foreknew, he predestined. முதலாவது முன் அறிந்தார், பின்பு அவர்களை முன் குறித்தார். Now, what is predestination? Some have all kinds of, some say, oh, predestination means, those Christians who say, oh, predestination means God has already decided beforehand who he's going to save and who he's not going to save. But that's not the predestination that we read here. முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது சில பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், சில பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல என்று சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு சில பேர் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் அப்படிப்பட்ட காரியம் அல்ல. In other words, God's plan is not to save everyone. God has decided to save some people. What about the rest? Too bad, you'll end up in hell.
அதாவது சொல்லுவார்கள், ஆண்டோடைய திட்டமானது எல்லோரையும் ரட்சிப்பதல்ல, சில ஆட்களை மாத்திரம் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆகினாலே ஆண்டவர் முன்குறித்தா முன்குறிக்காதவர்கள் எப்படி அவர்களுக்கு முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லுவார்கள். So, if a person is saved because God decided to save you, what about a person not saved? God decided not to save that person. That's how they understand predestination. அதாவது அவர்கள் முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது இப்படியாக ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், தேவன் யாரை ரட்சிக்க விரும்புகிறாரோ அவர் முன் குறித்து அவர்களை மாத்திரம் ரட்சிப்பார். ஆகினால் ரட்சிக்கப்படாதவர்கள் யாவரும் தேவனால் முன்குறிக்கப்படாதவர்கள், ஆகினால் தான் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். But here, Paul tells us God predestined those in Christ Jesus to be conformed to the image of Christ. He has predestined those of us who are in Christ to be conformed to the. இங்கே பவுலடிகள் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யாரை முன் குறித்திருக்கிறார்களோ அவர்கள் எதற்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய சாயலாக மறுரூபமாக்கப்பட அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார். Some will say God has already elected. சில பேர் சொல்லுவார்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொல்லி சொல்லுவார்கள். Correct. But who was elected? Christ Jesus. ஆனாலும் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அது உண்மைதான். ஆனால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். Christ Jesus is the elect, and in him we become the elect because of Christ. கிறிஸ்துவானவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருக்குள் நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Just as in Adam we fell, in Christ we become the elect because he is the elect. எப்படியாக ஆதாம்குள்ளாக நாம் விழுந்தோமோ, ஆனா கிறிஸ்துக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஜெயித்தெழுந்தவர்களா இருக்கிறோம். எப்படி ஜெயித்தெழுந்தவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது முன்குறிக்கப்பட்டவரா இருக்கிறபடினாலே. So therefore Christians who are the elect in Christ Jesus, God has predestined ஆகினாலே to the image of Christ. ஆகினாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் இப்படி முன்னறிந்திருக்கிறவர்கள் தேவனுக்குள் அவருடைய சாயலாக மாறும்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். Okay, so our election is in Christ Jesus because Christ is the elected one. In Christ we are also the elect. This is called corporate election. ஆகினாலே கிறிஸ்துக்குள் இப்படியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகினாலே இது ஒரு கூட்டு தேர்ந்தெடுத்தல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. Now those who believe that God has already decided who to save, they will say no, election is on individual basis, not the way I've explained. But my understanding is God loves everyone. God wants everyone to be saved, but salvation is only in Christ Jesus. He is the elect. In Christ, when we accept, we also become the elect. So our election is not individual. Our election is in Christ. ஆகினாலே நம்முடைய இந்த தேர்வானதை பார்க்கும் பொழுது தேவன் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எல்லோருக்கும் அழைப்பை தொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிறபடினாலே அவருக்குள் யார் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இதில் சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் அல்லது முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Now, the calling is given. This is called effectual calling. You have to respond to the calling. அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு மறு உத்தரவு தெரிவிக்க வேண்டும். We are called because we responded to the call. நாம் ஏன் அழைக்கப்பட்டவர்களா இருக்கோம் என்று சொன்னால், அந்த அழைப்பு தொடுத்த போது நாம் அதுக்கு மறு உத்தரவு கொடுத்தபடினால்தான். The Lord said, many are called but few are chosen.
ஆண்டவர் சொல்லுவார், அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி. Many are called, but few are chosen because only few responded, and they become the chosen ones. நிறைய பேரை ஆண்டவர் அழைத்தார், ஆனால் ஒரு சிலர் மாற்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் மறு உத்தரவு கொடுத்தபடினால்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். And when we respond to the call, we are justified. நாம் இந்த அழைப்புக்கு இப்படியாக மறு உத்தரவு அளிக்கும் பொழுது நாம் இப்படியாக நியாயப்படுத்தப்படுகிறோம். And where will our journey end? It will end at what's called glorification, which happens when the Lord returns and we are resurrected. We are given a redeemed body. நம்முடைய இந்த Our இலக்கானது journey. எங்கே நமக்கு எங்கே முடிவடையும் அல்லது எப்பொழுது முடிவடையும் என்று சொன்னால், நாம் மகிமைப்படுத்தப்படும் பொழுது முடிவடையும். இந்த மகிமைப்படுத்தல் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது நம்முடைய சரீரமானது மறுரூபமாக்கப்பட்டு அப்பொழுது மகிமையை தரித்துக் கொள்ளுவோம். But did you observe all of this are spoken in the past as if already happened? ஆனாலும் கவனித்தீர்களா, சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் ஏறக்குறைய நடந்து முடிந்த காரியத்தை போல சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறீர்களா? In God's view, it's all done. For us, it happens in time. தேவனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அதெல்லாம் முடிந்தேறித்து விட்டது, அப்படின்னா நடந்து விட்டது. ஆனால் நமக்கு பார்க்கும் பொழுது காலத்துக்கு ஏற்ப அது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It's like God has kept a gold medal and he tells us, in Hebrews we read that we are in a race, he tells us that gold medal is for you. அதாவது எப்படி என்று சொன்னால், இப்பொழுது தங்க பதக்கம் ஒன்று இருக்கிறது, ஆண்டவர் நம்மளை பார்த்து பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார், இந்த தங்க பதக்கம் உனக்குத்தான் என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. That's for you, already bought. அது உனக்குத்தான், நீ ஜெயித்து விட்டாய். Make sure finish the race. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த ஓட்டத்தை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. So in God's perspective, it's all done. In our perspective, we will experience in time. தேவனுடைய பார்வையில் இதான் நடந்து விட்டது. நம்முடைய அனுபவம் காலம் வரும்போது இந்த அனுபவம் நமக்கு இருக்கும். Remember, although spoken in the future, earlier we read, in this hope we were saved. Talks about future. So future redemption here spoken about as if in God's sight he has finished, it's completed. நாம் இந்த காரியத்தை முன்குறித்த காரியங்களை கவனித்திருக்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது இது எதிர்வரும் காலமாகவும் காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையிலோ இது முடிந்தேறி விட்டது, எல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லி அவர் பார்வையில் இருக்கிறது. Now this passage, verses 28 to 30, write this down. This is called the golden chain of salvation. Golden chain of salvation. Write that in your Bible so next time you will know. 28-30 பார்க்கும் பொழுது நீங்கள் வேதாகமத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ரட்சிப்பினுடைய ஒரு தங்க சங்கிலி என்று சொல்லி நாம் சொல்லலாம். So write that down, golden chain of salvation. ரட்சிப்பினுடைய தங்க சங்கிலி என்று சொல்லி உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். You can put it that way, or Ponnan Sangli, can whichever, but maybe you can write it in your Bible itself. Next time when you read, okay, 20 to 30 is known as the golden chain of salvation. What was the change? Foreknowledge, predestination, calling, justification, glorification. This is a chain, and this is the golden chain of salvation. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இது பொன் சங்கிலி என்று சொல்லி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதாவது இந்த நியாயப்படுத்தல், சுத்திகரிப்பு, இந்த காரியம் 4 காரியம் இருக்கு, இதெல்லாம் ஒரு பொன் சங்கிலி என்று சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளலாம். And we also read, in everything God works for the good of those who love him. அதே சமயத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாம்
தேவனை நேசிப்பவர்களுக்கு நன்மையாக முடியும் என்று சொல்லி நாம் கவனித்திருக்கிறோம். Now, many take this verse and, well, everything works for the good. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து எல்லா காரியமும் நன்மைக்காக நடக்கும் என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொள்வார்கள். Someone landed in the hospital with a broken leg. Don't worry, brother. Everything works for the good. ஒரு சில நபர்களை பார்க்கும் போது அவங்க கால் உடைந்து மருத்துவமனையில இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து போது கவலைப்படாதீங்க சகோதரரே, எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது என்று போய் சொல்லுவார்கள். If you are lying in the hospital with a broken leg, someone says that, will you be very excited? உங்களுக்கு கால் உடைந்து நீங்க மருத்துவமனையில் இருப்பீங்க, ஒருவர் வந்து உங்க இடத்துல இதே போல வாக்கியத்தை சொன்னாங்கன்னா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருவீங்களா? Why God cannot work for the good without breaking a leg? ஆண்டவர் நம்முடைய காலை உடைக்காம நமக்கு நன்மையை செய்ய முடியாதா? See, so often we just take so many verses, not just many verses out of context, and then we just give our own understanding and we think it's correct. Is that what Paul meant or the Holy Spirit meant in this passage? இந்த வசனம் மாத்திரமல்ல, அநேக வசனங்கள் இப்படியாக சூழ் அமைப்பிலிருந்து நம்ம அதை தனியாக பிடுங்கி எடுத்து வசனத்தை சொல்ல விடுவோம். ஆனாலும் இந்த சூழ் அமைப்பில் பார்க்கும் பொழுது பவுலடிகள் இந்த காரியத்தை குறித்து விவரிக்கும் பொழுது இந்த அர்த்தத்தோடு தான் அவர் சொல்லுகிறாரா? See, even when you talk about sufferings, it is in view of or it's because of our faith in Christ. Persecution. உபத்திரவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் எந்த பார்வையில் நமக்கு உபத்திரவம் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நமக்கு உபத்திரம் வரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். The good that God is working in our life is to achieve our destination, glorification. That is the good towards which God works everything. ஆண்டவர் எல்லா காரியத்தின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். எந்த காரியத்தின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் என்று சொன்னால், நாம் இப்படியாக எதிர்காலத்தில் மகிமை அடைய வேண்டும், இந்த நாம் எப்படியாக சுத்திகரிப்புக்குள்ளாக நியாயப்படுத்தலுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Next time you're sick, you're having a problem, a broken leg, someone comes and says, it's all for the good. Ask them, what is that good? அடுத்த தடவை ஒருவேளை கால் உடைஞ்சிருச்சோ அந்த மாதிரி வந்து மற்றவங்க நம்மளை வந்து பார்த்து எல்லாம் நன்மைக்காக நடக்கிறது என்று சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள பார்த்து கேள்விங்க, என்ன நன்மைக்காக அப்படின்னு கேளுங்க. Now, let's go to verse 31. 31வது வசனத்தை கவனிப்போம். What then shall we say in response to these things? If God is for us, who can be against us? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? What then shall we say in response to what? எவைகளை குறித்து நாம் என்ன சொல்லும்? எவைகளை குறித்து? That means we have read the verse before. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்பாக இருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். So verse 30, and those he predestined, he also called. Those he called, he also justified. Those he justified, he also glorified. What then shall we say in response to this? Because God has planned all of this. What shall we say in response to this? 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்த பிறகுதான் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? Hold on. இவைகள் what we just read in verse 30. 30வது வசனத்துல என்ன வாசித்தோமோ அதைத்தான் 31ஆம் வசனம் சொல்லும்போது இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். So what is our response to this wonderful golden chain of salvation? இந்த ரட்சிப்பினுடைய பொன் சங்கிலியான இந்த அழகான ஒரு காரியத்துக்கு நாம் எப்படி என்ன சொல்ல போகிறோம்? If God is for us, who can be against us? Now how shall we read that? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இது எப்படி நாம் வாசிக்க வேண்டும்?
is Paul saying, are you going to say, if God is for us, who can be against us? Are you going to say, is that the way Paul is saying it? பவுலடிகள் சொல்லுகிற காரியம், அதாவது தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் சொல்லுகிற வண்ணமாய் பவுலடிகள் சொல்லுகிறாரா? In other words, is Paul saying, is that what you're going to say? Oh, if God is for us, who can be against us? Is that how Paul is saying it? அதாவது பவுலடிகள் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார், எனக்கு என்ன செய்ய முடியும், அப்படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாரா? Or is Paul saying, if God is for us, who can be against us? அல்லது பவுலடிகளை பார்க்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு எதிராய் யார் என்ன செய்ய முடியும், அப்படி சொல்லுகிறாரா? Now both are possible. ரெண்டு காரியமும் சாத்தியம்தான். I always thought of Paul saying, are you going to say, if God is for us, who can be against us? I always thought maybe that's what Paul meant. அதாவது அநேக தடவை நான் நினைத்திருந்த காரியம் என்னவென்று சொன்னால், பவுலடிகள் சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு நம் பட்சமாய் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லி அந்த பாணியில் தான் பவுலடி பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நினைத்தேன். That's possible because that could be a warning for them, don't think, oh, nobody can come against me, don't be too proud. அதாவது ஒருவேளை இது சாத்தியமா இருக்கலாம். அதே சமயத்துல ஒரு எச்சரிக்கையின் தொடுப்பா இருக்கலாம். என்னவென்று சொன்னால், அதாவது தேவன் அவர்களோடு இருக்கும் பொழுது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. Obviously there will be people against us, persecution. நிச்சயமா ஆட்கள் நமக்கு எதிராக நிற்க போகிறார்கள், நமக்கு உபத்திரமும் உண்டு. But I think this is how Paul meant. If God is for us, who can be against us? ஆனாலும் பவுலடிகள் சொல்லுகிற காரியம் ஒருவேளை இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். என்னவென்று சொன்னால், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லி பவுல் நீங்க சொல்லுங்க, அப்படி ஒரு பாணியில் சொல்லி. In other words, no one or nothing can come against this golden chain of salvation that we just read. We have been predestined, we have been called, we have been glorified, all done in God's view. No one, nothing can come against it. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை குறித்திருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த காரியத்துக்கு எதிராய் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் யார் செயல்படுத்த முடியும்? The reason I believe that is what he meant is because when we look at the following verses, and when I read back, that's the conclusion I'm led to. Paul is saying, if God is for us because of this, or what God has done, who can be against us? அதாவது மீண்டுமா இந்த வசனத்தை பரிசீலித்து வாசிக்கும் பொழுது அறிந்திருந்த காரியம் என்னவென்று சொன்னால், இந்த காரியத்தின் நிமித்தம் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறபடினாலே, தேவன் நம் அருகில் இருக்கும் பொழுது அல்லது நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் யார் நிற்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை கீழ் வரும் வசனங்களும் கோடி காட்டுகிறது. I will find 3 questions and 3 answers, but I want to read backwards. 3 கேள்விகள் 3 பதில்கள் நீங்கள் கொடுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் இந்த காரியத்தை நாம் பின்னிலிருந்து முன்னுக்கு வாசிக்க போகிறோம். Let's read verse 35 and then 37. Look at the answer in verse 37 for the question in verse 35. 35வது வசனத்தை வாசிப்போம், பின்பு அதனுடைய பதிலை 37ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். Who shall separate us from the love of Christ? Shall trouble or hardship or persecution or famine or nakedness or danger or sword? No, in all these things we are more than conquerors through him who loved us. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமா மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாயே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே.
So who can separate us from Christ? Answer is no one, because God loves us. The answer is no one. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதோட பதில் என்னவென்று சொன்னால் யாரும் இல்லை. Now go back, read verse 34. பின்பு நம்ம இப்பொழுது 34ஆம் அதிகார வசனத்தை வாசிப்போம். Who then is the one who condemns? No one. Christ Jesus, who died, more than that, who was raised to life, is at the right hand of God and is also interceding for us. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Who can condemn us? No one. Why? Christ is interceding for us. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரும் இல்லை, ஏனென்று சொன்னால் தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். So we have the Holy Spirit interceding within us, who's interceding for us, and we have someone in heaven, Christ Jesus, who's also interceding for us. ஆகினால் நாம் பார்க்க முடியும், நமக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல பரலோகத்தில் பார்க்கும் பொழுது இன்னொரு நபர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். Now, how is Christ interceding for us? Is he sitting there and just praying and praying and praying and praying, non-stop? Is that how he is interceding for us? எப்படி இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? அதாவது அங்கே 24 மணி நேரமும் ஓயாதபடிக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? Like someone said, when you commit sin, Christ will turn to the Father. Father, look, I shed my blood for him. Please forgive me. அதாவது சில பேர் சொல்லி இருக்கிறார் என்னவென்று சொன்னா, ஒருவேளை நான் பாவம் செய்யும் பொழுது உடனே இயேசு பிதாவானவர் நோக்கி, பிதாவே பாருங்க, அவருக்காக நான் என்னோட ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அவர்களை மன்னியுங்க என்று சொல்லி அப்படி பரிந்து பேசுகிறாரா? Then another Christian says, Father, you see, I shed my blood for them. Then another Christian says, listen, you and I have been sinning. Christians, you take millions of Christians, it's like not stop sinning. So every time, is that how he's interceding? அதாவது அநேக கிறிஸ்தவர்கள் எப்படியாக ஒன்று பின் ஒன்றாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறபடினாலே ஒவ்வொரு தடவையும் இயேசுக்கு முன்பாக தொடர்ந்து ஓய்ச்சிலே இல்லாமல் பரிந்து பேசுகிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தமா? Every time we sin, he turns to the Father, listen, you and I will keep him very, very busy. ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் பொழுது, அதாவது இயேசுவை ரொம்ப அலுவலாய் வைத்து விடுவோம். ஏன்னா அவர் திரும்பி பிதாவை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதே அவசியமாய் காணப்படும். Or is his intercession an eternal intercession based on his finished work on the cross? அல்லது அவருடைய இந்த பரிந்து பேசுதலானது நித்திய பரிந்து பேசுதல், அதாவது கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த காரியமே அது பரிந்து பேசலாய் நிற்கிறது. Christ's presence sitting at the right of the Father itself is an eternal intercession for us. கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருப்பதே நம்முடைய நித்திய அவர் இப்படியாக பரிந்து பேசுதலாய் காணப்படுகிறது. Okay, verse 33. 33வது வசனம். Who will bring any charge against those whom God has chosen? It is God who justifies. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். So when we read backwards, it's like this. Who can separate us from Christ? No one, because God loves us. Then who can condemn us? No one, because Christ is interceding for us. Who can bring a charge against us? No one, because God has justified us. Therefore, if God is for us, who can be against us? The expected answer will be no one, because God is for us. இந்த காரியத்தை நாம் அதாவது வசனத்தை பின்னிலிருந்து நம்ம முன்னுக்கு வாசித்து வருவோம் என்று சொன்னால், அதாவது கிறிஸ்தின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாரும் இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரும் இல்லை, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. பின்பு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாரும் இல்லை, தேவனே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி இந்த காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து
தான் எல்லாவற்றுக்கும் இருக்கிறார், அவர் ஒருவரே என்று சொல்லி காரியத்தை நமக்கு காட்டுகிறது. Earlier you find similar question. Paul will say, what shall we say then? Shall we say this? And then he will say no. But here he doesn't say that. அப்ப முன்பு பார்க்கும்போது கேள்விகளை கேட்கும்போது இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அப்படி அல்ல என்று சொல்லி அவர் இங்க காரியத்தில் சொல்லுவார். ஆனா இங்கே பார்க்கும்போது எந்த கேள்வியும் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். Therefore, I think Paul is saying, if God is for us, who can be against us? ஆகினால் பவுலடிகள் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? Now, obviously, Paul is not saying nobody can come against us in terms of persecution, because in verse 17 itself he talks about suffering. அதாவது இங்க பார்க்கும் பொழுது யாரும் நமக்கு எதிராய், அதாவது நம்மை உபத்திரப்படுத்த வர முடியாது என்று சொல்லி பவுலடிகள் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் கீழ்வரும் வசனத்தில் பார்க்கும் பொழுது உபத்திரத்தை குறித்து பவுலடிகள் பேசுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Now let's read verse 17. 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Now if we are children, then we are heirs of God and co-heirs with Christ, if indeed we share in his sufferings, in order that we may also share in his glory. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Present suffering, future glory. இப்பொழுது பார்க்கும்போது உபத்திரவம், அதாவது எதிர்காலத்தில் பார்க்கும்போது அது மகிமையின் காரியமாய் மாறும். So if God, who has called, justified all of that for us, no one can come against, who can come against the salvation that God has given? ஆண்டவர் நம்மை அழைத்து இப்படியாக நம்மை நியாயப்படுத்தியிருப்பார் என்று சொன்னால் நமக்கு எதிராய் யார் வந்து நிற்க முடியும்? Who can come against our salvation? நம்முடைய ரட்சிப்புக்கு எதிராய் யார் வர முடியும்? I hope you had said amen to that. அல்லது யார் இதற்கு ஆமேன் என்று சொல்லி சொல்ல முடியும்? No, I'm saying I hope you had said amen to. நீங்க இதற்கு ஆமேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். Now let's go to verse 30. Yeah, let's go from 37 to 39. 37 to 39. 37ஆம் வசனம் தொடங்கி 39ஆம் வசனம் வரை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். No, in all these things we are more than conquerors through him who loved us. For I am convinced that neither death nor life, neither angels nor demons, neither the present nor the future, nor any powers, neither height nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus our Lord. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கப்படாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். Now this is just a sort of a summary or sample of basically Paul saying nothing external can take us away from the love of Christ. இந்த சுருக்கத்தை பார்க்கும்போது பவுலடிகள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், வெளியே காணப்படுகிற எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை மாற்றாது அல்லது பிரிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Those who love to talk about, oh, doesn't matter, can even say no problem. I've heard people say, even sin cannot separate from God. Now, Paul didn't say that, and that's a wrong statement to make, because it goes against many other passages that Paul himself has written.
அதாவது அநேக பேர் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது, பாவம் கூட நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது தவறான ஒரு வாக்கியம். ஏனென்று சொன்னால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. விசேஷமாக பவுலடிகளை பார்க்கும் பொழுது மற்ற வாக்கியங்களில், மற்ற வேத வசனங்கள் கூட இந்த காரியத்தை குறித்து அப்படியாக அவர் சொல்லவில்லை என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். Nothing external can come against us because God is with us. Nothing external can separate us from the love of Christ. தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே வெளியே இருக்கிற எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. So this is just an example. He talks about angels, demons. Whether angels or angels are good, demons are bad. Whether angels or demons cannot separate us. I put the word powers. There's no power externally that can separate us from Christ. அதாவது பவுலடிகளை பார்க்கும் பொழுது முன்னுதாரணங்கள் நிறைய வைத்தாலும் இங்க அவர் சொல்லுகிறார், தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் சரி, வெளியே காணப்படுகிற காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். And the two opposites. Then you have life and death. Now remember, walking with God, that's life, that's our eternity. Walking away from God, that's another eternity. So two opposites. அதாவது இங்க ரெண்டு எதிர்மாறான காரியங்களை குறித்து பவுலடிகள் பேசுகிறதை கவனிக்க முடியும். ஒன்று பார்க்கும் பொழுது மரணமானாலும் ஜீவனானாலும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனோடு நித்திய வாழ்க்கை நடந்து போகிறதை குறிக்கிறது. மரணம் என்று சொல்லும் போது அதுவும் நித்திய ஆக்கினை குறித்து இங்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். Then present or future, height or depth, just giving examples of two opposite things. So I put that as no powers or destiny or time or space can separate us from the love of Christ because our security is in Jesus. Remain in Jesus. நீங்க பார்க்கும்போது நிகழ்காரியங்களோ அல்லது வரும் காரியங்களோ, அந்த உயர்வானாலும் தாழ்வானும் என்று சொல்லி இந்த ரெண்டு எதிர்மாறான காரியங்கள் நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று காரியங்களை பார்க்கும் பொழுது இலக்கு, நேரம் மற்றும் இடம் என்று சொல்லி இந்த காரியத்தை பார்க்கும். எந்த காரியமா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நாம் உறுதியாக இருக்க வேண்டும். The only thing that can separate you from the love of Christ is you. ஒரே காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை வெளியேற்ற முடியும் அல்லது விளக்க முடியும், பிரித்தெடுக்க முடியும் என்று சொன்னால் நாம் தான். In this journey, you can decide to walk away and say, I don't want to finish this journey. I don't want this journey. You can walk away. இந்த பயணத்தில் நாம் தான் இந்த பயணத்திலிருந்து வெளியேறி போக முடியும். எனக்கு இந்த பயணம் வேண்டாம் என்று சொல்லி நாம் விட்டு அது விலகி ஓட முடியும். No one or nothing can come against your salvation. Only you can decide to say, I don't want it and walk away. யாரும் சரி, எந்த ஒரு காரியமும் சரி இந்த ரட்சிப்பை விட்டு நம்மை விளக்க முடியாது. நாம் தான் தீர்மானிக்க முடியும், இந்த ரட்சிப்பு எனக்கு வேணாம் என்று சொல்லி தூரம் தள்ளிட்டு உதாசீனப்படுத்தி போக முடியும். Sadly, there are many people, and we would have seen them, we would have known them, who have decided not to continue their journey because something else they preferred. And துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சில ஆட்களை பார்க்கும் பொழுது இந்த பயணத்தில் எனக்கு தொடர்ச்சி இனி வேண்டாம் என்று சொல்லி மற்ற காரியங்களை அவங்க பிடிக்கிறபடினாலே அதில் நாட்டம் செலுத்தி ரட்சிப்பை விட்டு போய்விடுகிறார்கள். So let me encourage you and myself, let me remind you and myself, let me warn you and myself, our security is in Christ Jesus. Remain in Christ Jesus. Everything else is temporal. Only Christ is eternal. ஆகினாலே உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், என்னையும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், என்னையும் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களுக்கு எச்சரிக்கை தொடுக்கிறேன், எனக்கும் நான் எச்சரிக்கை தொடுக்கிறேன். என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துக்குள் உறுதியாக நாம் இருப்போம். எந்த காரியம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க இடம் கூடாது இருப்போம். Now we don't have time for this, but I will leave it to you to do your own study. Can a Christian lose his or salvation? I'll leave it to you to do your own study. இந்த காரியம் கீழே இருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த ஆராய்ச்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். என்னவென்று சொன்னால்,
ஒருவன் தன் ரட்சிப்பை அல்லது ஒருவள் தன் ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். Now we have completed the third part, which is about sanctification. So we have completed the first 8 chapters. இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த சுத்திகரிப்பினோட உபதேசத்தை பற்றி நாம் முடித்து விட்டோம். முதல் பகுதியை இப்படியாக நாம் முடித்து விட்டோம். In our next lesson, we will go into chapters 9, 10, and 11, which is national, dealing with the nation of Israel. Does Israel as a nation still has a place in God's plan of redemption? அடுத்த பாடத்தில் வரும் பொழுது 9, 10, 11 அதிகாரத்தை நாம் கவனிக்க போகிறோம். என்னவென்று சொன்ன ஒரு தேசத்தை குறித்து பார்க்கிறோம். விசேஷமாக இஸ்ரவேலுக்கு இன்னும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இடம் உண்டா என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். That will be a very interesting study. So God bless you. Hope to see you in the next lesson. அது ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு ஆராய்ச்சியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். Thank you so much, Dad.